படம் ரொம்ப மோசங்க. ஸ்கிரீன் பிளே இருந்து என்ன கதையே இல்லாம ஸ்கிரீன் பிளே ஓட்டுனா என்ன ஒரு 3 மணி நேரம் சூர்யா சிரிக்கிறதும் அடிக்கிறதும் பார்க்கணும்னா வந்து பார்த்துட்டு கை தட்டிட்டு போலாம். அவ்வளவுதான். கடைசியில கடை ஏற்கனவே செத்துருச்சு. கதை செத்தப்புறம் வந்து அதை முட்டு கொடுக்குறேன் அப்படின்ட்டு என்னமோ ட்விஸ்ட் எல்லாம் போடுறாங்க. கதை அங்கேயே காலி. அதுக்கப்புறம் ட்விஸ்ட் தந்தாங்கன்னா என்ன ஒண்ணுமே இல்ல படத்துல. ஆனால் என்னோட கவலை எல்லாம் சூர்யானா நான் பார்க்க தியேட்டருக்கு வர காரணம் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் தான் வர்றது. அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏதாவது ஃப்ரேம் பை ஃப்ரேம் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்களான்னா இல்லை. அவங்களே சிரிக்கிறாங்க. நம்மள பார்த்து அவங்க சிரிக்கிறாங்க. 300 ரூபாய் கொடுத்து டிக்கெட் கொடுத்து வந்திருக்கேடா. என்னங்க அது என்ன ஒண்ணுமே இல்லைங்க. கதையே இல்ல, ஸ்கிரீன் பிளே மட்டும் இருக்கு. இது சூர்யா படம் இல்லை, கார்த்திக் சுப்ராஜ் படம். He concentrated only on the story, not on சூர்யா. சரிங்களா? யாரோட ஃபேன்ல இல்ல, காமனா ஜெனரலா வந்து பாக்குற மாதிரி பாக்க. ஒரு படத்துக்கு ஹைப் இல்லாம வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாம வந்து பார்த்தோம்னா நல்லா இருக்கும். இப்ப எப்படி சொல்றது, எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாம பாக்குற மாதிரி இருந்தா பாக்கலாம். இவ்வளவு ஹைப் பண்ணிட்டு படம் மட்டியா இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், என்ன யோகா வச்சுக்கலாம். சம்பந்தமே நம்ம ஜப்பானு எங்க கூட்டு போய் அசிங்க பத்தினாங்க. நான் சொல்ல முடியும் இல்ல, மெசேஜ்னா சிரிங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது நம்மள பார்த்து 300 ரூபாய் கொடுத்து எங்களுக்கு சிரிக்கலாம் வரல. 300 ரூபாய் கொடுத்து டிக்கெட் காசு கொடுத்து வந்திருக்கேடா இந்த படத்துக்கு போயிட்டு அப்படி நம்மள பார்த்து கை கட்டி சிரிக்கிற மாதிரி இருக்கு அந்த படத்தை பார்த்தா. எதுக்காக அவ்வளோ சப்ப ஃபிகரா காமிச்சிருக்காங்க. சப்ப ஃபிகரா, மேக்கப்பே இல்ல, ஹேர் ட்ரெஸ்ஸிங் இல்ல, சாரி நல்லா இல்ல, எந்த ட்ரெஸ்ஸும் நல்லா இல்ல. காஸ்டியூம் டிசைனர் யாருன்னே தெரியல, யார் அந்த ஃபேஷன் டிசைனர் தெரியல, ஒரு ட்ரெஸ் கூட நல்லா இல்ல. பூஜா ஹெட்ஜ் படம் இப்படியே எடுப்பாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு சப்ப ஹீரோயினை போட்டுருக்கலாம். படத்துக்கு அவ்வளவுதான சொல்ல முடியும், வேற சொல்ல முடியாதுண்ணா. சூர்யாவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோன்ட் எவர் ஆஸ்க் மீ கம் பேக். ஹி ப்ரூவ்ட் ஆல்ரெடி. அஜித் ப்ரூவ்ட் ஆல்ரெடி. விக்ரம் ப்ரூவ்ட் ஆல்ரெடி. ஓகேவா? நானும் இங்க நிக்கும் போதெல்லாம் ஒவ்வொருத்தரும் கேட்கிற கேள்வி, விக்ரம் வந்து கம்பேக்கா இருக்குமா, சூர்யா வந்து கம்பேக்கா இருக்குமா? தே ஆல் ப்ரூவ்ட் ஆல்ரெடி சார். அவங்களாம் எப்போதுல இருந்து ப்ரூவ் பண்ணாங்க. இந்த கொஸ்டினே விட்டுடுங்க. இப்ப இந்த படம் வந்து கமர்ஷியலா அள்ளுமா அல்லாதா, அதான் மேட்டர். ஓகேங்களா? சாதாரணமா போட்ட பண்ணிட்டா அள்ளிடும். ஒரு 10 நாள் ஓடாதா, அதான மேட்டர். அதெல்லாம் ஓடிடும். அதுதான் கொஞ்சம் சூர்யாவுக்கும் ஃப்ரேம்ஸ் வந்து கொஞ்சம் அழகான ஃப்ரேம்ஸ் எல்லாம் ஏதாவது பண்ணி காமிச்சிருக்கலாம். அதை காமிக்கலன்றது என்னோட ஃபீல். அதே மாதிரி பூஜாவோட பொண்ணை கூப்பிட்டு வந்து தலையை இப்படி இழுத்து வாரி வச்சு மூஞ்சி ஃபுல்லா ஆயில் எதையோ தடவி 1980 யூஸ் பண்ண இயரிங்ஸை மாட்டி விட்டு கெடுன்னு கெடுத்து வச்சிருக்காங்க. மத்தபடி கதை நல்ல கதை, ஆனா இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பா எடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஓகே தான்.